விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மற்றும் திண்டிவனம் சுற்று வட்டார பகுதிகளில் நேர்மையாக வேலை நடக்கும் என்று நம்பிய மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் மீண்டும் ஏற்பட்டிருக்கு. மின்சாரம் என்பது அடிப்படை தேவை என்ற நிலையில் அதை பெறுவதற்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவலம் பொதுமக்களுக்கு பெரும் மன உளைச்சலை தந்துவிடுது. நேற்றுதான் சென்னை ஆவடியில் புதிய மின் இணைப்பு வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் வழங்கிய மின்வாரிய வருவாய் மேற்பார்வையாளர் கையும் களவுமா பிடிப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை தந்திருந்தது. அதாவது ஆவடி கோவில் பதாக பொன்னப்பிள்ளை நகரைச் சேர்ந்த விவசாயி ராகவன் என்பவர் தனது புதிதாக வீடு ஒன்றை கட்டி வராரு. இவர் தன்னுடைய வீட்டிற்கு மின் இணைப்பு கோரி கோவில் பதகை மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பிச்சிருந்திருக்காரு. இந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த வருவாய் மேற்பார்வையாளர் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் மின் இணைப்பு வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என ராகவனிடம் கேட்டிருக்காங்க. இதனால அதிர்ச்சியடைந்த ராகவன் லஞ்சம் கொடுக்க விரும்பாமல் திருவள்ளூர் ஊழல் தடுப்புத்துறை போலீசில் புகார் தந்திருக்காங்க. போலீசார் அறிவுரைப்படி மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று பாலசுப்ரமணியனிடம் பணத்தை தந்திருக்காங்க. அவர் அந்த பணத்தை வாங்கிய போது அங்கு மறைந்திருந்த போலீஸ் டீம் பாலசுப்ரமணியத்தை கையும் களவுமாக பிடிச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மின் இணைப்புக்காக லஞ்சம் வழங்கிய அதிகாரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ மீண்டும் ஒரு சம்பவம் விழுப்புரத்தில் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தாலுகா ரெட்டனை அடுத்த நாரேரி குப்பத்தைச் சேர்ந்த விவசாயி ஹரிகிருஷ்ணன். இவர் தனது புதிய வீட்டிற்கு மின் இணைப்பு பெறுவதற்காக முறைப்படி விண்ணப்பித்து காத்திருந்திருக்காரு. ஆனால் அரசு நிர்ணயித்த கட்டணங்களை தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரு தொகை கைமாறினால் மட்டுமே வேலை நடக்கும் என்ற நிலை அங்கே நிலவிருக்கு. லஞ்சம் என்பது அதிகாரத்தின் ஒரு அங்கமாக மாறிவிட்டதோ என்ற சந்தேகம் எழும் வகையில் மின்வாரிய ஆய்வாளர் ரேகா அவரிடம் வெளிப்படையாகவே லஞ்ச பணத்தை கேட்டிருக்காங்க. விவசாயி ஹரிகிருஷ்ணன் ரெட்டனையில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கு பணியில் இருந்த மின்வாரிய வணிக ஆய்வாளர் ரேகா 4,000 ரூபாய் லஞ்சமாக தந்தால் மட்டுமே மின் இணைப்பு வழங்க முடியும் என்று கராராக கூறியிருக்காங்க. இதனால் அதிர்ச்சியடைந்த ஹரிகிருஷ்ணன் தவறான முறையில் பணத்தை கொடுத்து வேலையை முடிக்க விரும்பாமல் விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தந்திருக்காங்க. அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி சரவணன் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி ஆகியோர் ரசாயனம் தடைய 4,000 ரூபாய் நோட்டுகளை ஹரிகிருஷ்ணனிடம் கொடுத்திருக்காங்க. அதை ரேகாவிடம் வழங்குமாறும் அறிவுறுத்தியிருக்காங்க. நேற்று மதியம் 2:30 மணியளவில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் மறைந்திருந்து கண்காணிக்க ஹரிகிருஷ்ணன் அந்த ரசாயனம் தடவிய நோட்டுகளை ஆய்வாளர் ரேகாவிடம் கொடுத்திருக்காங்க. அந்த பணத்தை அவர் வாங்கிய அடுத்த நொடியே மறைந்திருந்த போலீசார் அவரை சூழ்ந்து கொண்டு கையும் களவுமாக பிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க. கைதான ரேகா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. தினம் தினம் லஞ்சம் வாங்கி கைதாகுவர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே வருது. பெண்கள் உட்பட அரசு அதிகாரிகள் தங்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.